வண்டர்ஃபுல் மேட்ச். எல்லாமே எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தது. நூர் அகமது வந்து பயங்கர ப்ரிப்பேர்டாக இருந்தார். சீக்கிரம் 6 மணிக்கெலாம் ஸ்டேடியத்துக்குள்ளே போயிட்டேன். ரொம்ப வார்ம் அப் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அப்பயே தெரியுது அவர் ஏதோ ஒரு மெசேஜ் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் சொல்ல போகிறாருன்ட்டு. சூப்பராக பவுலிங் பண்ணார். அவரோட ஆக்ஷனை யாராலையும் தொடவே முடியல. அமேசிங்காக இருந்தது. அண்ட் இப்போ ஆக்சுவலாக போன வருஷம் வந்து நமக்கு ஃபெயிலியரே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் காம்பினேஷன் தான். இப்போ நமக்கு என்னென்னா ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி கான்வே ஆடலை, பட் இன்றைக்கி திரிபாதி கிளிக் ஆகலை. அப்படி இருந்தாலும் கூட நமக்கு பார்ட்னர்ஷிப் வந்து ருத்துராஜ் வந்து நல்லா சூப்பராக விளையாண்டார். அந்த பவர் பிளேயில் வந்து நம்ம 10 ரன்ஸுக்கு மேலே அடித்ததே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹேண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க. தீபக் கூட எல்லாமே டப்புன்னு அவுட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு சேஸபிள் ஸ்கோர் தான் அது. பட் இப்போ ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து நம்ம இப்போ காட்டணுன்னா நமக்கு டெஃபினட்டாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் இம்பார்ட்டண்ட்டு. சிஎஸ்கே ஜெயித்த எல்லா வருஷத்துலையுமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்திருக்கு. அது இந்த வருஷமும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த வருஷம் கப்பு நமக்கு தான். வண்டர்ஃபுல் மேட்ச். தோனி லாஸ்ட்டில் கண்டிப்பாக அடிப்போம். சிஎஸ்கே கண்டிப்பாக கப் அடிக்கும். ஆர்சிபிலாம் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஒரு ரொம்ப பயங்கர சூப்பராக ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது நிலைக்காது. அது ஆர்சிபி வந்து எப்பயுமே இல்லை. ஆர்சிபி வந்து ஆக்சுவலாக அவங்க ஆர்சிபி நல்ல டீம் தான். ஆர்சிபி அதெல்லாம் இல்லைன்னு கிடையாது. பட் ஆனால் அவங்க சேப்பாக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சக்ஸஸே பண்ணதே கிடையாது. 2008 மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கேவோட. அதுக்கப்புறம் இப்போ வந்து 18வது வருஷம் 17 வருஷமாக அவங்க இங்கே தோத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஆர்சிபி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாலே கண்டிப்பாக கப் அடிப்போம். தோனி ஒரு 6 அடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அது நடக்கலை. பட் ஸ்டில் வண்டர்ஃபுல் மேட்ச். சிஎஸ்கே தான் கெத்து. கண்டிப்பாக தலை இல்லை ஆக்சுவலாக தலை வருவார்னு தெரியும். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 4 ரன் 5 ரன் வேணுங்கும் போதே எல்லாம் தோனி ஸ்டேடியம் ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலே ஒரு வைப் வந்திருக்கும் அது. ஸோ டெஃபினட்டாக வண்டர்ஃபுல் மேட்ச். சிஎஸ்கே தான் கெத்து. ஆர்சிபி டீம் நல்ல டீம் தான் ப்ரோ. சரிங்களா? ஃபேன்ஸ் கோளாறு பிடிச்சவங்க. ஒரு மேட்ச் 18ஆம் தேதி ஜெயிச்சு போட்டு நான் கப்பே அடிச்சேன்ற மாதிரி சந்தோஷமாக துள்ளுறாங்க. கோலி டீம்லாம் நல்ல டீம் தான். அதனால் இப்போ சேப்பாக்கு வர்றாங்க. அவங்கள மாதிரி இப்படி மிஸ்பிஹேவ்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபேன்ஸ்லாம் மெச்சூர்டானாலுங்க. ஆனால் மேட்ச்சில் தரமான மேட்ச் ஒன்று காத்திருக்கு. அடிக்கிற அடியில் அடிச்சு அவங்க சேப்பாக்கு வரக்கூடாது. தோத்துட்டா என்ன பண்ணுறதுனே கெட்டு பார்த்துருக்கீங்களா? சென்னை ஆர்சிபி இந்த தடவை கப் அடிக்கிறோம் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி ஒரு மேட்ச் பார்த்துருக்குறீங்க? இப்படி ஒரு விடுங்க நண்பன் தான் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கியா? அவனை காட்டாது கொஞ்சம் திருப்பிடுவேன். என்னென்னா ப்ரோ அவன் நிறையா சொன்னேன். இன்றைக்கி ஹிட்மேனு செஞ்சுரின்னு சொன்னியா? நான் சொன்னேன் டக்குன்னு தான் சொன்னேன். நான் டக்கானோடனே அவளை படுத்து தூங்கிட்டியா? அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சதே இல்லை. கப்பு இனிமேல் அடிக்க மாட்டாங்க. முடிஞ்சு மும்பை ஏறாலும் முடிஞ்சு. ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி நாங்கள் பேச முடியல. கொஞ்சம் நல்ல டீம் கொஞ்சம் விளாண்டுருக்கோம். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆர்சிபி பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய டீம் இல்லை. கண்டிப்பாக வராது. இல்லை கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக வராது. என்ன கேள்வி இது? கப்பே நாங்கள் தான். சும்மா ஃபஸ்ட்டு மேட்ச் எப்பயும் தோக்குறதாண்ணா? இதில் நான் புதுசாக இருக்கா? என்ன சொல்கிறீங்க? மேட்ச் முன்னாடி வாய்ஸோட உடனே இந்த மேட்ச் தோத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியது. சும்மா இந்த மேட்ச் தோத்துக்கிறேன் ஃபஸ்ட் மேட்ச் தோத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? நான் ஜெயிப்போம் வந்து ஒரு தோத்துட்டு கேட்டால் ஃபஸ்ட் மேட்ச் நான் வேர்ல்டு கப் முன்னாடி ப்ராக்டிஸ் மேட்ச் 2 ஆடுவாங்களா? அந்த மாதிரி ஒரு 4-5 மேட்ச் எங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச். டக் ஆகிறதா? ஒரு 4 ரன் ஒரு 6 ஒரு 4 அடிக்கணும். மோஸ்ட் டக்ஸ் இன்னைக்கு ஐபிஎல்ல ரோஹித் சர்மா தான். ஆனால் எப்படி ஹிட்மேன் சொல்கிறான்னு எனக்கு புரியல. தப்பு இல்லை. தோனி எதிர்த்து மோஸ்ட் ஐபிஎல் ஃபைனல் ஜெயிச்சது ஹிட்மேன் தான். அந்த ஹிட்மேன் தான் ஓகேவா? அந்த ஹிட்மேன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்மேனை தான் 4 தடவை வந்து செமிஃபைனல்ஸில் தலைவர் துரத்தி விட்டுருக்காரு. இப்படி பேசிட்டே போகலாம். இன்னைக்கு ஜெயிச்சுட்டு நீங்கள் பேசியிருந்தா நான் இப்படி வாயில் வர லிஸ்ட்டு போயிருப்பேன். பரவாயில்ல. அதில் விட்டாச்சு முடிஞ்சு. ஃபஸ்ட்டு மேட்சே ஜெயிச்சாச்சு. இனி அடுத்த அடி பெங்களூரில் இருக்குது. சேப்பாக்கில் தான் இருக்குது. அடி வாங்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வருது. கண்டிப்பாக அடி வாங்கி. சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே மாதிரி இருந்துச்சு. சினிமா அப்சல்யூட் சினிமா. தோனி ஒரு வாரம் எக்ஸ்பெக்டே பண்ணல. கடைசியில் வந்தார். என்ன கொஞ்சம் அந்த வின்னிங் மூமெண்ட்ஸ் தான் ஓகே. ஆனால் பட் ரவீந்திரன் மிரட்டி டாப்பில் உண்மையிலே சூப்பராக அடித்தார். பவுலிங் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எம்ஐயும் நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் இதான மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மா கண்டிப்பாக வருவாங்க. சிஎஸ்கே எம்ஐ தான் கண்டிப்பாக எம்ஐ வரணும். எம்ஐக்கு சிஎஸ்கே தான் கெத்து. The match was good. I came from Mumbai to watch bloody spent 40,000 just to see Thala dot 2 balls and that bloody Rachin Ravindran finished the game. I'm so sad, at the same time happy, but yeah, he should have let Thala finish the game. So cheers to Chennai. Thank you. So how about the Rohit dugout?
Rohit, I think he's the right guy to answer. So இப்போதான் நமக்கு சாம்பியன்ஷிப் வச்சு கொடுத்தாங்க. ஸோ டக் அவுட் பற்றில பெரிய மேட்டரே இல்லை ரோஹித் சர்மாக்கு. மேபி டுடே சிஎஸ்கே மேபி லைக் தே டிட் பெட்டர் டுடே. ஸோ maybe CSK did better. தெரிஞ்சு பார்க்கணும். முக்கியமாக அந்த சாங்கை இங்கே வச்சு கேட்கணும். இதுக்காக வெயிட் பண்ணிடணும். அது எல்லாமே நடந்துருச்சு. எல்லா மீமும் ஆல் மீம் கம்ஸ் ரியல் ப்ரோ. மீமில் பார்த்தது எல்லாமே ரியலாக விட்னஸ் பண்ணியாச்சு. அனிருத்தோட அலப்பறை கலப்பறை பாட்டு தோனிக்கு போடணுன்னு பார்த்தோம், போட்டாச்சு. பேடா சாங் பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்தாச்சு. அடுத்து தலை தரிசனம் கிடச்சாச்சு. அவ்வளோதான் நொறுக்கி கேப்டன் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. செம்ம டெக்னிக். ஃப்ரைடே மேட்சா ப்ரோ? என்ன ப்ரோ கொடுத்த அடியே திருப்பி கொடுக்கணும் ப்ரோ. அவனுக்கு பண்ண கூத்துக்கு போன வருஷம் அவனுக்குலாம் நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சோம் ப்ரோ. ஆனால் நம்மளோட ரிவெஞ்ச் மேட்ச் அது. இதுவே இப்படி இருக்குன்னா அது நம்மளோட ரிவெஞ்ச் மேட்ச். ஸோ விட்டு கொடுக்க மாட்டோம். தலையே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எப்படி வர வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டாங்க இல்லையா, அதுக்கு தரமாக செஞ்சு அனுப்புவாங்க. மொத்த சிஎஸ்கே டீமும் போன வருஷம் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தோம். தலையோட கடைசி மேட்ச் இருந்தாலும் மொத்த ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினச்சி வேண்டி. ஆனால் அவனுக்கு கடைசியாக அவனு பண்ணானுங்க பாருங்கள். அதுக்கு ரிவெஞ்சு நாங்கள் கொடுத்தே தரணும் ப்ரோ. அடுத்த டைம் டிக்கெட்டு கிடச்சா திரும்பி இதே சேனலில் ஆர்சிபியை பொழந்துட்டு வந்து பேட்டி கொடுக்குறோம். என்ன சேனல் ப்ரோ? யூடியூப் சேனல் டெய்லி ஸ்டாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ நாம தான் இங்கே 6வது ஸ்டார் இருக்கும் சீசன் முடிகிறப்போ. இந்த இடத்துல இங்கே 5 இருக்கு, இப்போ 6வது ஸ்டார் இருக்கும் சீசன் முடிகிறப்போ. 15 ரன் கூட நாங்கள் தான். நிறைய பேர் எஞ்சி போயிட்டாங்க. ஆக்சுவலி மேட்ச் முடிஞ்சது அப்புறம் தான் தோனி வந்தார். ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க போல. ஸோ எப்படி ரோஹித் அவுட் ஆன ஃபீல் வந்து டக் அவுட் ஆகுது எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அவருக்காக தான் வந்தேன். சரி ஒரு 2 6 அடிச்சா போதுன்னு இருந்தேன். டக் அவுட் ஆகிட்டார். பட் நல்ல ஃபைட் கொடுத்தோம். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. ஸோ ஹாப்பி தான். நீங்கள் 2 பேருமே ஜீரோ ரன் தான், தோனி அண்ட் ரோஹித். இல்லை ரோஹித் ஃபேன் தான். இல்லை நாங்கள் வந்து தோனி இன்னைக்கு 0 ரன், ரோஹித் 0 ரன். இல்லை பட் அவுட் நாட் அவுட்டில் எந்த 2 டீம் ஃபைனல் வரும் நினைக்கிறீங்க? மும்பை கண்டிப்பாக வரும். வேறு எதுவும் தெரியாது. மும்பை இருந்தால் ஜெயிக்கும். லாஸ்ட்டாக தலை என்ட்ரி வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. புரியல, பரவாயில்ல ப்ரோ. 2 பால் ஆடினதே போதும். சிஎஸ்கே தோனி மாசே வேற லெவலு. நாங்கள் எதிரே பார்க்கல. இது தோனி வருவார், இந்த மாதிரி நடக்கணும்னு தெரியாது. பாவம் நல்லா ஆடினா ஜடேஜா அவன் அவுட் ஆகணும் எல்லாரும் இப்போ வேணுங்கிறாங்க. எல்லா வாட்டியும் ஜடேஜா மாட்டுவான். எல்லா வாட்டியும் தலை சின்ன தலை தான் மாட்டுவான் எல்லா வாட்டியும். அவனை போட்டு வாயில் போட்டுனாங்க. தலை சிங்கம் வந்து களை கட்டிச்சு.